என்னது? சட்டப்படி கல்யாணம் உங்களை உங்க மாமியார் பிரிச்சு வச்சிருக்காங்களா? ஆமா சார். கவலையப்படாதீங்க. இந்து திருமண சட்டம் செக்ஷன் 9 படி உங்க மாமியார் உள்ள தள்ளி அவங்கள ஒண்ணு உள்ள தள்ள வேணாம் சார். என் புருஷனை படுக்கையில உள்ள தள்ள ஏற்பாடு பண்ணுங்க, அது போதும். யாருங்க அழகுனாச்சா? நான் தான். என்ன வேணும்? சிங்கப்பூர் சேர்ந்த மீனாட்சிங்கிற பொண்ணு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? சிங்கப்பூர்காரியாவது மண்ணாங்கட்டியாவது, அவ சீக்கிரங்கப்பத்தை சேர்ந்த மீன்காரி இல்ல. அப்ப அந்த பேரத்துல 2 பேரும் பிரிச்சு வச்சிருக்கீங்க. கூடைய போட்டு கவுத்து வச்சிருந்தாங்க. குடும்ப விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? மீன்காரியாச்சே, என்னதான் கூடைய போட்டு கவுத்தாலும் நாத்தம் பீறிக்கிட்டு நாலாபுரமும் வீசுமே. சுமாரியா, விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. அந்த மோசக்கார செருக்கி மேலதான் இருக்கிறா, முதல்ல போய் கைது பண்ணுங்க. நாங்க அதுக்காக வரலமா, இது கோர்ட் உத்தரவு. இது எங்க ஓட்டுறது? இந்த ஆள் முதுகுல ஓட்டுங்க. படிச்சு தலையா. சட்டப்படி திருமணம் செய்து கொண்டுள்ள லட்சுமி நாராயணன் மீனாட்சி தம்பதிகளை அந்தஸ்து பேதம் என்கிற காரணம் காட்டி பிரிக்க முயல்வது சட்டப்படி குற்றமாகும். தாம்பத்திய உறவு உரிமை என்கிற சட்டத்தின்படி தாம்பத்திய உறவுக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த செயலும் சட்டத்துக்கு விரோதமான செயலாகும். ஆகவே இம்மாதிரியான சூழ்நிலையில் தேவைப்பட்டால் தம்பதிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலாம் என்று இதன் மூலம் கோர்ட் உத்தரவிடுகிறது. ஹைகோர்ட் என்னையா, அந்த ஆண்டவன் போட்ட உத்தரவாவே இருக்கட்டுமே. என் அந்தஸ்துக்கு குறைஞ்ச ஒரு பொண்ணோட என் பையனை நான் சேர விட மாட்டேன். விளையாடாதீங்கம்மா, கோர்ட் விஷயம்னா கோர்ட்டையே நடுநடுங்குது. ஆமாமா, கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. நான் எப்படியாவது வெற்றி கொடி நாட்டியா. முதலிரவு முடிஞ்சு போச்சு. நானும் என் கணவரும் சந்தோஷமா தான் இருக்கோன்னு உங்க மருமக லெட்டர் கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி கோர்ட் உத்தரவு. என்ன நீங்களும் அவளை என் மருமகன் சொல்றீங்க? அது நீதிபதியே சொல்லிட்டாரு. அவர் தான் என் புருஷன், மேல அனுப்பி வைங்க. அனுப்ப முடியாது. என்னடி பண்ணுவ? என்ன அத்த, தரையில விழுந்த மீன் மாதிரி துடிக்கிறீங்க? திக்கில்லாதவங்களுக்கு தெய்வம் தொடங்கிறது அந்த காலம், கோர்ட்டு தொடங்கிறது இந்த காலம். எந்த கோர்ட்டுக்கும் நான் பயப்பட மாட்டேன்டி. என் பையன் அனுப்ப முடியாதான். வேணாமா, கோர்ட் விஷயத்துல விளையாடாதீங்க. சட்டத்தை மீறினீங்க, உங்களை உள்ள தள்ளிவிடுவாங்க. அச்சு சொத்துக்கும் அவுன்சு குழம்புக்கும் ஆசைப்படுறீங்களா? கண்ட நேரத்துல கண்ணா பின்னான்னு தின்னுட்டு சும்மா கிண்ணன்னு இருக்கிற உங்க உடம்பு கல்லு உடைச்சு தேவாங்கா இழைச்சு போயிடும். இதெல்லாம் உங்களால முடியுமா அம்மா? என்ன பரவாயில்ல பேசிக்கிட்டு தள்ளுங்க. மேல போங்க சார், போங்க. என்ன இளவு இது? போலீஸ்காரங்களும் மேல ஏறாங்க. யாரா நீ? நான் சமைச்சாருங்க. போய் முதல்வர் வேண்டிய ஏற்பாடு பண்ணு போ. சரிங்க. சாதி இப்படி பண்ணிட்டாலே யோ, எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, இந்த கோர்ட் உத்தரவை உடனடியாக உடைச்சாகணும். எனக்கு உடனே ஒரு ஐடியா சொல்லு. அவ்வளவுதானே? அவங்க கிடக்குறாங்க, பிஸ்கோத்து வைக்கல வச்சிருக்காங்க. நீங்க தான் லட்சம்னு சொல்லிட்டீங்களே, நான் பிடிக்கிறேன் பாருங்க நம்ம கில்லாடி கிருஷ்ணசாமிய. வர்றேன். நமக்கு மேல அலையறா மதியாச்சு. என்ன செய்யணும் தெரியலையே. கைய விடுங்க. இத்தனை நாள் எங்க போச்சு உங்க கொஞ்சம் எல்லாம்? சட்டத்துல உங்க அம்மாவை மாட்டிட்டேன், அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்கன்னு பயந்து தானே என் பின்னாடியே வந்தீங்க. எனக்கு தெரியாது உங்களை பத்தி. ஐயா, அம்மாக்கு மேல சும்மா இந்த பாரு, பருப்பு கொதிச்சா சாம்பாரு, உறுப்பு கொதிச்சா சம்சாரன்னு அந்த காலத்திலே சொல்லி வச்சிருக்காங்க. நான் கொதிச்சு வெடிக்கிறதுக்குள்ள என்ன அணைச்சு அமைதிப்படுத்து உட்காரு. அப்படின்னா இந்த கட்டிலே கதி கலங்குற அளவுக்கு என்ன கட்டி பிடிக்கணும். நான் ஐயோன்னு போடுற சத்தத்துல இந்த கட்டிடமே இடிஞ்சு விழுந்துடணும். 10வது மாசத்துலயே எனக்கு தொட்டில ஒரு குழந்தை லடக்குன்னு விழுந்துடும். அடிக்கடி பிடிங்க. உரைச்சிட்டேன். இந்தாங்க. என்னது? ஐயோ, அட கதவை துறையா. கில்லாடி கிருஷ்ணசாமியா கொக்கான்னா? யார் இந்த நேரத்துல தொந்தரவு பண்றது? போலீஸா? எங்க உன நடக்கலையே எங்கடே புள்ள? பையன் கசங்கல, படுக்கையும் கசங்கல, வேர்த்து கொட்டல, விபரீதமும் நடக்கல. அப்பாடா பாடா. நில்லுங்க. என்ன இன்ஸ்பெக்டர், சட்டத்தை மீறாங்க? அவங்க ஸ்டேட் வாங்கிட்டாங்கம்மா. சேவா? அப்ப முதல்ல கொடுத்த தீர்ப்புகள் திருத்தப்படலாம். இன்ஸ்பெக்டர், தம்பிக்காக வச்சிருக்கிற பாலையும் பழத்தையும் நீங்க சாப்பிட்டு பட்டுன்னு வீட்டுக்கு போய் பறக்குன்னு படுத்துங்க. இன்னைக்காவது நைட் டியூட்டியை வீட்டுல வச்சுங்க. இந்தாங்க, இதை வச்சுங்க நீங்களே. ஏண்டி, குடிசைக்காரியான உனக்கே கோர்ட்டு தெரியும்னா கோடீஸ்வரியான எனக்கு கோட்டையே தெரியும். ஆட்டம் போட்டியே எப்படி அடக்குன பத்தியா? இன்னைக்கு உங்க பணத்தை வச்சு எங்களை பிரிச்சுட்டீங்க.
ஆனா அவருக்கு பொண்டாட்டினா எனக்கு புருஷன் அவரு. அந்த புனிதமான உறவை உங்களால நிரந்தரமா பிரிக்க முடியாது. என்னடி பெரிய புனிதம் உறவு? பழிச்சா சாணி, புடிச்சா புள்ளையாரு. நினைச்சாதாண்டி எதுவும். நினைக்க வைக்கிற. கட்டின புருஷனையே வீட்டை விட்டு விரட்டிட்டு பெத்த பிள்ளையோட சந்தோஷத்தையும் இப்படி கெடுக்குறீங்களே, இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிக்கத்தான் போறீங்க. அட, இந்த அழகராட்சியாருக்கே சாபம் விடுறீங்களோ? இல்ல, இந்த மீனாட்சி நாச்சியார் சபதம் எடுக்கிறேன். அத்தைக்கு ஏதாவது ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாலொழி அவங்க சரிப்பட்டு வர. ஆடி மாசம் ஒரு நாள் சோன மழை பெஞ்சுக்கிட்டு இருந்த பளிச்சு பளிச்சது மின்னல். அப்ப இடிச்ச இடியில உங்க அம்மா அர்ஜுனா அர்ஜுனான்னு கத்திக்கிட்டு மயக்கம் போட்டு இந்த ஆளு மேல சாஞ்சிட்டாங்க. பவர் கட். பங்களா பூரா ஒரே இருட்டு. ஊதக்காத்த ஒத்தாசையா பயன்படுத்திக்கிட்டு அந்த நேரம் பார்த்து உங்க அப்பா உள்ள பூந்துட்டாரு. ஒரு 10 நிமிஷத்துக்கு என்ன நடந்துச்சுன்னே உங்க அம்மாவுக்கு தெரியாது. அப்ப நடந்த விளையாட்டோட வெனதான் இப்ப நீ எதிரில நிக்கிற. பார்த்து என்ன இந்த ஆட்டம் ஆடுது. என்ன இது திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சா? அர்ஜுனா, என்ன நடந்தது? அந்த ஆள் இங்க வந்த மாதிரி இருந்தது. ஏமா, அவருக்கு வந்தாரா? எவரு? அதான் உங்க மாமா. அவர் ஏன் அத்தை இங்க வர போறாரு? ஏன் மாமனார் ரோஷக்கார மனுஷனாச்சு. இடி இடிச்ச சத்தம் கேட்டுதா? ஒரு 10 நிமிஷம் அப்படியே மயக்கம் ஆயிட்டேன். அவர் தான் என்னை தாங்கி பிடிச்ச மாதிரி இருந்தது. ரூமுக்குள்ள எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. ஐயோ அத்தை, நீங்க ரொம்ப குழம்பு போயிருக்கீங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அத்தை. போங்க 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 போங்க. ஐட்டல்ல கிடைக்குமா? மாட்டிக்கிட்டாங்க அத்தைக்காரி. என்ன மனோகர், சினிமா கூட்டிட்டு போறேன்னு பார்க்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. சினிமாவோட பார்க்ல தான் பல வசதிகள் இருக்கு. உள்ள போயிட்டாங்களே. ஐயோ, என்ன செடி ஆடுது? உள்ள என்ன பண்றாங்க? அத பாக்கணுமா? சுண்டல், தேங்காய், மாங்காய், பட்டாணி, சுண்டல், சுண்டல், சுண்டல். தேங்காய், மாங்காய், பட்டாணி, சுண்டலுங்க. முடிய பார்த்தா சுண்டல் வைக்கிற மாதிரி தெரியலையே. எனக்கு இருக்கிற பிரச்சனையே அதாங்க. நீங்க நடத்துங்க. மசக்க வந்தா மாங்காய் தரவேனா? ரெடியா வச்சிருக்கேன், நடத்துங்க. என்ன நாடகம் நடத்துறோம்? போயா போயண்ணா. நாளைக்கு இதே இடம் தானே? டேய் போடா. ஐயோ, அத்தை வாந்தி எடுக்கிறாங்க. டாக்டர், நான் அழகராட்சியர் மருமக பேசுறேன். எங்க அத்தை வாந்தி எடுக்கிறாங்க டாக்டர். ஆமா டாக்டர், உடனே புறப்பட்டு வாங்க. இப்ப என்ன ஆச்சு? டாக்டர் போன் பண்றேன். ராத்திரி எல்லாம் எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டேன்.
சரிக்கலையா என்னமோ. சரி, என்ன பலகாரமா இருந்தாலும் என்ன பரிகாரம்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? அதுக்கு தான் டாக்டர் வர சொன்னேன். வாங்க டாக்டர் வாங்க உட்காருங்க. என்ன அழகுனாச்சு? சும்மா பித்தவாதி தான், அதுக்கு போய் ஃபோன் பண்ணிட்டா. சரி சரி, கை கொடு பாப்போம். என்ன அழகுனாச்சு? ஊர்ல உனக்கு இருக்கிற பேர் என்ன, அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? இந்த வயசுல போய் நீ இப்படி நடந்துக்கலாமா? என்ன டாக்டர், நீ சொன்ன மாதிரி இது பித்தவாந்தி இல்ல, புள்ளவாந்தி. இருக்காது 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 இருக்கவே இருக்காது. நல்லா பாருங்க டாக்டர், நல்லா பாருங்க. பண்றதை பண்ணிட்டு நல்லா பாரா. ஒரு நாளைக்கு 200 கேஸ் பாக்குறேன், எனக்கு தெரியாதா என்ன? இது உனக்கு 2வது மாசம். மாமா வீட்டை விட்டு போய் 3 மாசம் ஆகுது. அத்தை 2 மாசம் கர்ப்பம்னா எப்படி? ஐயோ 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 ஐயோ. அத்தை கர்ப்பமானதுக்கு நீ ஏன் செவுத்துல முட்டிக்கிற? இந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை நான் தான். ஏன் நான் ஆம்பளை இல்லையா? தம்பி, கர்ப்பமானது உங்க அம்மா. என்ன சொன்னீங்க? அதுக்கு மாண்ட அநியாயம். அதுவும் எங்க அப்பா இல்லாத நேரத்துல. யார் அந்த திடீர் அப்ப? எல்லாம் உங்க அப்பா தான், கண்டுக்காதீங்க. எனக்கு தெரியாதா? Who is that black sheep? அதுதான் தெரியல. பாதி ராத்துல பதுங்கி பதுங்கி வந்து பட்டா நிலத்துல பயிர் பண்ணிட்டு போயிட்டா. பையோட திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா இனிமே பழியோட திரிய போறேன். அடச்சி கம்மன் கடை. அழகனாச்சியார் பிஏ பேசுறேன். அழகனாச்சி உண்டாய காலமே, இது வரைக்கும் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து 100 போன் கால் வந்துருச்சு. என்னது? அம்மா உண்டா இருக்கிற விஷயம் ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சா? லேடிஸ் கிளப்புக்கு இத பத்தி விசாரிச்சு 100 போன் கால் வந்துச்சா? எப்படி எப்படி? வண்டியை நிறுத்தி டிராபிக் கான்ஸ்டபிள் விசாரிச்சாரா? ஓஹோ, விஷயம் காட்டு தீ மாதிரி பரவிடுச்சா? ஐயோ சரிதான், விட்டா பிபிசி நியூஸ்ல கூட சொல்லுவாங்க போல இருக்க. லேடிஸ் கிளப்ல வாயமல்றதுக்கு இந்த வருஷத்துக்கு இது ஒண்ணு போதும். நீங்க என்ன பண்றீங்க? கோயில், சர்ச்சு, மசூதி எல்லாத்துலயும் அம்மா பேர்ல அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. எல்லா குழந்தைகளுக்கும் இனிப்பு வழங்க சொல்லுங்க. என்ன இந்த சத்தம்? வேலை சத்தமா? அது ஒண்ணு இல்ல, பக்கத்து வீட்டு அம்மா பாடி விழுந்துடுச்சு. உள்பாடி இல்ல, டெட் பாடி. தொலையா? அம்மா அம்மா சம்பந்திக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. சீர்வரிசையோட வந்துகிட்டு இருக்காரு. இது வரைக்கும் மேல் மட்டத்துல தான் விஷயம் தெரிஞ்சிருந்தது, இப்ப கீழ் மட்டத்திலையும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மானமே போச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க. நான் என்ன சாதனை பண்ணேன்? என்ன சாதனை பண்ணிருக்கீங்களா? கோர்ட்டு தடையெல்லாம் மீறி என் பொண்ணு தாயாக்கி இருக்கிறீங்க. தாயானது உங்க பொண்ணு இல்ல, என் தாய். ஐயோ ஐயோ, பூவம் பழமாட்டம் புதுசா வடிச்ச சோறாட்டம் என் பொண்ணு இருக்க. பிஞ்ச பாய்க்கு பெயிண்டா, கேட்கவே கேவலமா இருக்குது. ஏன் மாப்பிள்ள, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி உயிரோடு இருக்கிறீங்க? நானா இருந்தா நாக்கப்படின்னு செத்து போயிருப்பேன். நிறுத்துக்கடா. என்ன பண்ண சொல்றீங்க? விக்ரமாதித்தனுக்கு உயிர் கிளியில இருந்த மாதிரி எங்க அத்தைக்கு விதி இடியில இருந்திருக்கு. இருட்டு வேளையில எந்த பாவியோ வந்து
எங்க அத்தை எந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். இல்ல எந்த பாவியோவா? அட்ரஸே தெரியாதா? அப்ப உங்க அத்தையோட கர்ப்பத்துக்கு காரணம் அவங்க வீட்டுக்காரர் இல்லையா? என்ன மாப்ள? என்ன பண்றது? 4 பேருக்கு முன்னாடி நான் அப்பாவை போறேன்னா பெருமையா இருக்கும். இந்த வயசுல நான் அண்ணனாக போறேன். எனக்கே கேவலமா இருக்கு. கேவலமா? நீங்க தனிமரமா நிக்கிறீங்களே, உங்களை தோப்பாக்கணும்னு அத்தையா நினைச்சாங்க. இத்தனை குழப்பத்துக்கும் காரணம் உங்க அப்பாவா தான் இருக்கும். ஆமாண்டா, என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக உங்க அப்பா தான் இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டு போயிட்டாரு. அப்பே, ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அசிங்கபாரத்துக்கு முன்னாடி மாமாவை எப்படியாவது சரிக்கிட்டு இங்க கூட்டிட்டு வந்துடலாம். யாரு? அந்த ஆளையா? என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ஆள் முகத்துல மறுபடியும் ஒழிக்க சொல்றியா? சொல்லியா? ஓஹோ, என்னைக்கு எங்க அப்பனை புருஷனா மதிச்சு இந்த வீட்டுக்குள்ள ஏத்துக்கிறியா? அது வரைக்கும் எனக்கு கேவலமான வீட்டுல நான் இருக்க போறதில்ல. கிளம்பி. இங்க பாருங்க, அத்தை இப்படி ஒரு அவமானத்துல சிக்கி தவிக்கும் போது அவங்களை தனியா விட்டுட்டு வர நான் தயாரா இல்ல. துன்பத்துல தாங்க துணையா இருக்கணும். ஓஹோ, உனக்கு புருஷனை விட மாமியார் பெருசா போச்சா? நீ உன் மாமியாரோட இருந்துக்க, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். சாபாஷ், மாப்பிள்ளனா நீதான் மாப்பிள்ள. வீட்டை விட்டு போனா சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? சோத்துக்கு நான் பாத்துக்கிற மாப்பிள்ள. வாங்க. ஐயோ வாங்க. லட்சுமி, டேய் அடா மோல்ட்ட. டாக்டர், எங்க அத்தை கர்ப்பனோடனே கலங்கிட்டாங்க. அவங்க பரம்பரைக்கே பழி வந்துருமோன்னு ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க மானத்தை காப்பாத்த நீங்க தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அபாஷன் பண்ண சொல்றேன். நான் யூஸ்வலா அதை பண்றது இல்ல. அழகுநாச்சியார் குடும்பத்துக்காக பண்றேன். ஆனா கணவனோட கையெழுத்து கட்டாயம் இருக்கணுங்கிறது கருத்தோட சட்டத்துல இருக்கு. அதனால உங்க மாமியார் போய் கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லு. என்னது? அந்த ஆளுகிட்ட போய் நான் கையெழுத்து வாங்குறதா? ஆமா, ஓடி போன உங்க கணவனை தேடிட்டு போக உங்க சுய கௌரவம் இடம் கொடுக்காதுதான். நான் உங்க உப்பத்தின்னு வளர்ந்தவன். ஒரு சின்ன ஐடியா. என்னமா அது? கையெழுத்து வாங்கி தரேன்னு கவிச்சு கடை பக்கம் கொண்டாந்து இருக்கிற. அங்க பாருங்க. வாங்கிட்டு அது வஞ்சரம் மீன், வருஷத்துன்னு நல்லா வாழ மீன், அரிச்சு தரேன். அது ஐர மீன், சும்மா பொறிச்சுட்டுன்னு அது பொறுக்கி மீன். மாப்பிள, மீன்ல பொறுக்கி கேப் மாதிரி எல்லாம் கிடையாது. அது விரால் மீன். நல்லா விரால் மீன். அழகில வளாட்டி ஆட்டி ஆட்டி வளையில தானா மாட்டி இதுதானே மாட்டி மாட்டி கண்டைக்கு மீன். அதுதானே கேட்டியாமா? கண்ட சஷ்டி சொன்ன வாயால கஷ்டமானு சொல்லிட்டு இருக்கிறாங்க. புருஷன் போக்கு புறம்போக்கு மாதிரி ஆயிடுச்சு. என்னது? இந்த பேட்டையில மொத்த குத்தகை நான் தான். ஜிங்கர் இடுப்பழகி. ஆமா, 2 கிளாஸ் ஏத்திக்கினே கப்புல துட்ட விட்டு. நமக்கு இந்த பழக்கம்லாம் கிடையாதுமா. யோ, அந்த பாத்தியா அப்பனும் மகனும் அவங்க என்ன இந்த பழக்கத்தோட இங்க வந்தாங்க? ஏதோ குடும்ப கஷ்டம்னு பழக்கத்தோட வந்தாங்க. இந்தாங்க 2 கிளாஸ் ஏத்திக்கிங்கன்னு கொடுத்தேன். இப்ப பாத்தியா என்னமா தூவிக்கின்னு இருக்கிறாங்க. அட பாவிகளா, குடிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்களா? என் மாமனாரே என் புருஷனே அநியாயமா குடிக்காரங்களாகிட்டே நீ நல்லா இருப்பியா? எங்கேயோ கேட்ட குரல். எங்க அண்ணா